நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி தண்ணியை சேமிக்க ஒரு முறை சொல்லியிருக்காங்க. மண்ணின் வளத்தை பராமரிக்க ஒரு வழி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹிமாலய மலை பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் லடாக்கி பகுதி. இங்கே தண்ணி பஞ்சம் அதிகம், பயங்கர குளிர். தண்ணிலாம் ஐஸ் கட்டி உருகி கிடைச்சாதான் உண்டு, இல்லைன்னா இல்லை. அவ்வளவு மோசமான பகுதி. லடாக்கில் இருக்கிற நிலங்கள்லாம் வளமில்லாதது தானா. ஆனால் அந்த பகுதி மக்கள் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்காங்க. அதாவது தண்ணி பஞ்சம் இருக்கிறதுனால காலையில் எழுந்ததும் வெளியே வாசல் போகணும் இல்லையா, அதுக்கு அவங்களுடைய நிலத்தை பயன்படுத்தியிருக்காங்க. வயல்களில் போயிட்டு அப்படியே திறந்து வச்சுட்டு வந்தால் நோய் நொடி உண்டாகும் இல்லையா, அதனால் வெளியே போயிட்டு அது மேலே அந்த நிலத்தின் மண் அல்லது சாம்பலை போட்டு மூடிடுவாங்களாம். இது நாளடைவில் மக்கி நிலத்தை வளப்படுத்துது, தண்ணியும் மிச்சமாகுது. கஜேந்திரன் ஐயா, இதைத்தான் அப்பவே நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி வார்தா கக்கூஸ் முறைன்னு சொல்லியிருக்காங்க. கிராமங்களில் கான் அடுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெட்டி அதில் வெளியே போயிட்டு மண்ணால் மூடிடணும். அந்த கான் நிரம்பணத்துக்கு அப்புறம் இன்னொரு கானை வெட்டி அதில் போகணுமா. இது நாளடைவில் மக்கி அருமையான இயற்கை எருவாகிடுது. அது மட்டும் இல்லை, நாம் பயன்படுத்துகிற தண்ணி ஏகத்துக்கு மிச்சம் இல்லைங்களா. ஆனால் நாமெல்லாம் இப்போ இதை செய்வோமா? நவீனம்ங்கிற பேரில் இதை ஒதுக்கி தள்ளுறோம். ஆனால் சுற்றுப்புற சூழலை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். இன்னைக்கு இயற்கை எருவும் கிடைக்கல, தண்ணி பஞ்சமும் இருக்கு. பாசன பகுதிகளில் இனி மகசூலை அதிகப்படுத்த முடியாது. மானாவாரியில தான் இனி மகசூலை அதிகரிக்கணும். ஏன்னா பாசன நீர் குறைவு. இந்த மாதிரி இடங்களுக்கு துவரை ஒரு அற்புதமான பயிர். அதனால சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எல்லா இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. எனக்கென்னன்னு யாரும் தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. தரிசா இருக்கிற நிலங்கள்ல பசுந்தாளுர பயிர்களான சணப்பு, கொளிஞ்சி, தக்கப்பூண்டு விதைகளை விதைக்க வேண்டியதும் நம்முடைய வேலை தான். கஜேந்திரன் ஐயா, அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதி தேர்தல் திருவிழா. நம்முடைய ஓட்டை நாம போடணும் இல்லையா? கிளம்புங்க சீக்கிரம். காலையிலேயே போய் நம்ம ஓட்டை, நம்முடைய கடமையை முடிச்சிட்டு வந்துருவோம். ஓட்டு போடுவது நம்முடைய கடமை. 18 வயசு நிரம்பிய முதல் வாக்கு செலுத்த உள்ள இளைஞர்கள் எல்லாரும் கண்டிப்பா இன்னைக்கு ஓட்டு போடணும். 2024 பொது தேர்தல்ல ஓட்டு போட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.